கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராராமே. யார் சொன்னா? யார் சொன்னாலும் கேட்காதவரு புதுசா வந்திருக்கிற டவுன் பிள்ளை என்ன சொன்னாலும் கேக்குறாராமே. யார் சொன்னா? சின்ன ஜமீன்தாருக்கு அந்த பொண்ணு மேல ஆசை. யார் சொன்னா உனக்கு? ஆசை இல்லாமலா ஒரு ஆம்பளை புடவை எல்லாம் வாங்கி தருவான்? ஆசைய மனசுல தேக்கி வச்சு காத்திருக்கிறத விட அவர்கிட்டயே கேட்டுடலாம். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? பாக்கியம், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லணும். என்ன? வா. என்ன அப்படி பாக்குற? சந்தோஷமான விஷயம் தான். வா. உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? இந்த வீட்டையெல்லாம் ஆள போறது யாருன்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மாவுக்கு மருமகளா வரப்போறது யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த ரெங்கமணிக்கு பொண்டாட்டியா வரப்போறது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுதான் இந்த பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். சத்தியமா தெரியாதா? இப்படி திரும்ப, கண்ண மூடு. கண்ணை திறந்து பாரு. இதான் நான் கட்டிக்க போற பொண்டாட்டி, எங்க மாமன் பொண்ணு சாவித்திரி. நான் சொன்னேன் டவுன் புள்ள பாக்கியம்னு. இதான். ஹலோ. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஒன்னு அதுக்கு பிடிச்சிருக்கான் புள்ள. எங்கடா அந்த திருவாத்தான்? அங்க இருக்காரு. நாங்க ஊருக்கு போறோம், அவனை வர சொல்லு. நான் சொன்னதையெல்லாம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் மாமங்கிட்ட முரட்டுத்தனமா உன் புத்திசாலித்தனத்தை எல்லாம் காட்டாத. கொஞ்சம் நெளிவு சுழிவா நடந்துக்க. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? பாக்கியமோ கீக்கியமோ? அவ இங்க இருக்கிறது அவ்வளவா நல்லதில்ல. என்ன? சீக்கிரம் வாடி. நடைய பாரு, யானை மாதிரி. ஆனமரக்காரிங்கிறது நடந்தே காட்டிடுவாள. உங்க அத்தைகிட்ட நைஸா சொல்லி அவளை வேலையை விட்டு நிறுத்திடு. என்ன புரியுதா? புரியுதுமா. அப்புறம் வந்து மெதுவா பேசிட்டு நாளைக்கு வா. இறங்க கீழே. அவ்வளவுதாங்க, தீந்து போச்சு. என்ன தீந்து போச்சு? காலில் இறங்க பேசிட்டு வர வேண்டியதானே? வரமா வர. நீ வர்றக்கா. வாமா பாக்கியம், நீ எப்பமா வந்த? எப்பப்பா வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேமா. பாக்கியம், நம்ம குடும்பமே அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ஆம்பளை பையன் இருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை நீ செஞ்சுக்கிட்டு வர்ற. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன பண்றது? அம்மாவுக்கு உடம்பு நல்லாயி வீட்டை கவனிச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் வேலைக்கு அனுப்புவோனா வண்டி இழுத்தாவது உங்களை எல்லாம் காப்பாற்ற மாட்டேன். என்னம்மா பேசாம நிக்கிற? அதான் நீங்களே பேசிட்டீங்களே. அம்மா உடம்பு நல்லா ஆகுற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். அம்மா, நீ என்ன இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அவங்க ஏதாவது ஆத்திர அவசரத்தில் பேசினா கூட நீ பொறுத்துக்குமா. சரி சரி, அந்த அம்மாவை கூப்பிடு, நான் சொல்லிட்டு போறேன். இருங்க, கூப்பிடுறேன். என்னது? என்ன மாமா? செவிட்டு மிஷினா? ஆமா, செவிட்டு மிஷின். ஐயோ, உனக்கு முன்ன மாதிரி காது கேட்கறது இல்லையா? மாமா, இதுக்கு பேர் வாக்மேன். ஒரு ஆளே பாட்டு கேட்கறதுக்கு. அப்படியா? கொண்டா. மாமா, வேண்டாம் மாமா. மாமா, ஐயோ. இத பாரு, இத பாரு. பாட மாட்டேங்குது பாரு, சரி பண்ணி கொடு. ஏன் இப்படி கத்துற? சாயந்தரம் பம்பு செட் ரிப்பேர் பாக்குற வருவான், அவன்கிட்ட கொடுத்தா எல்லாம் சரி பார்த்து கொடுத்துருவான். பம்பு செட் ரிப்பேர் பண்றவனா? அம்மா ஏன் கூப்பிடுற? அவங்களுக்கு ரிப்பேர் பார்க்க தெரியாது. இந்த பாரு, நீ பாட்டு கேட்கணும் அவ்வளவுதானே. என் கூட வா, என் கூட வா. டவுன்ல அந்த மக்கா போன் பெட்டி எடுத்துட்டு வா. வா. மக்கா போன் பெட்டி. மக்கா போன் பெட்டினா என்ன மாமா? அவசரப்படாத, வரும். பாத்தியா, இதான். இது பாடுனா 10 பேர் கேட்கலாம். உன்கிட்ட இருக்கிறது பாடுனா ஒரு ஆளு தான் கேட்க முடியும். கொண்டா. வாக்மேன் ஒரிச்சதும் இல்லாம வெளியே கட்டையா இருக்கு. நான் போறேன் போ. ஏய், கோவத்தை கலப்பாத. எவ்வளவு நல்ல பாடு தெரியுமா? அதுக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு, அதான் வேகமா பாடுது. மெதுவா போனா நல்லா பாடு. இல்ல டவுன் புள்ள. சாவித்ரி, இத கட்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் அழுங்க. இதைய வச்சுக்க. சாவித்ரி, சாவித்ரி. நான் பாடும் கீதம் ஏன் இந்த கீதம் ஏக்கம்தான் கீதம் நாளெல்லாம் சோகம் அம்மம்மா போடும் கேளாயோ
நான் பாட